தாய் பூமியை தமது காலனியாக நிர்வகித்த ஆங்கிலேயர்களை தமது புஜபல பராக்கிரமத்தில் வீழ்த்தும் முயற்சி தோல்வியுற்றமையை ஊவா வெல்லச மற்றும் மாத்தளை சுதந்திர போராட்டங்கள் உணர்த்துகின்றன. எனினும் அறிவால், ஆற்றலால், பக்தியால் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய சில ஒப்புரவாளர்கள் தாம் கற்ற கல்வியினால் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்த பெருமைக்குரியவர்களாக விளங்குகின்றனர். சிவ சிந்தனையுடன் நாவன்மையாளராகவும் விடுதலை வேள்வியின் ஆகுதியாகவும் திகழ்ந்த ஓர் உன்னதமான ஒப்புரவாளருக்கான முதல் மரியாதை அடுத்து. பக்தி மனம் கமழும் யாழ்நல்லூர் வரலாற்றில் புரட்சிக் கனலை கக்கியவோர் தலைமகனின் ஜென்ம பூமியாகவும் விளங்குகிறது. இடிந்து போன இந்த சுவரும் கிணறும் சொல்லும் வரலாற்று உண்மைகளோ ஏராளம். சமயத்தையும் தமிழையும் இருக்கண்களாக கொண்டு கலாசாரத்தையும் பண்பாட்டினையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்திய ஆறுமுக நாவலர் பெருமான் வாழ்ந்த புனித பூமியே இது. அவர் வாழ்ந்த வாழ்வின் எச்சமாக அவரது வீட்டின் இந்த சுவர் விளங்குகிறது. நாடு பிடிக்கும் வேட்கையில் தீவிரம் கொண்ட வெள்ளையர்கள் யாழ் மண்ணில் மிஷனரி பாடசாலைகளை அமைத்து வந்த காலகட்டம் அது. ஆங்கிலத்துடன் தமது கலாச்சார பண்பாட்டினை யாழ் மக்கள் வாழ்வில் புகுத்த எத்தனித்த வெள்ளையர்கள் அரங்கேற்றிய கபட நாடகங்களோ ஏராளம். இவ்வாறானதோர் இக்கட்டான காலகட்டத்தில் தோற்றத்துழுவில் கருணையும் பக்தியும் கமழும் இந்த புருஷர் வெள்ளையர்களுக்கு பேரடியாக திகழ்ந்தார். சமய பாரம்பரியங்களை தமிழ் மொழியில் போதிப்பதனூடாக தேசிய உணர்வை ஏற்படுத்த முடியும் என திடநம்பிக்கை கொண்ட ஆறுமுக நாவலர் 1870களில் கோப்பாய் வித்தியாசாலை, யாழ்வண்ணை நாவலர் மகா வித்தியாலயம் ஆகியவற்றை நிறுவினார். வசன்னடை கைவந்த வல்லாளர் என போற்றப்பட்ட நாவலர் பெருமான் பகீரத பிரயத்தனம் செய்து 1949ஆம் ஆண்டு அச்சு இயந்திரத்தை யாழ் மண்ணுக்கு கொண்டு வந்தார். அதனை அடுத்து பக்தி பணியினை மாத்திரமன்றி மக்கள் மத்தியில் ஏற்பட்ட விடுதலை வேள்வியை வளர்க்கும் ஆகுதியாகவும் நாவலரின் அச்சியந்திரத்தில் இருந்து அச்சிடப்பட்ட நூல்கள் விளங்கின. பண்பாட்டு தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்த முற்பட்டவராக ஆரம்ப நாவலர்களை நாங்கள் கொள்கின்றோம். அந்த நோக்கிலே அரசியல் கலக்காதிருந்தாலும் கலாச்சார அடையாளங்களை வலுப்படுத்துதல், மீளப்பெறுதல், அந்த அடிப்படையில் மக்களை ஒன்றிணைத்தல் போன்ற காரியங்களை ஆரம்ப நாங்களுடைய பணிகள் முன்னெடுத்தன. அச்சியந்திரம், பிரசுரம், நேர்த்தியான வசன அமைப்பு, இந்து மத தத்துவங்களை, கருத்துக்களை மிக இலகுவான நடையிலே முன்வைத்தல் போன்றவற்றை அவர் முன்னிலைப்படுத்தினார். இலங்கையின் சுதந்திர போராட்டம் குறித்து பேசும்போது சேர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் சேர் பொன்னம்பலம் அருணாசலம் ஆகியோரின் பெயர்களையும் எம்மால் மறக்க முடியாது. தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியின் 6வது நாள் இன்றாகும். அனுராதபுரம் ஒயாமடு பகுதியில் அரசு விவசாய காணியில் நடைபெறும் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் ஏற்பாடு செய்திருந்த இசை நிகழ்ச்சி பலரையும் கவர்ந்தது. ஜனாதிபதி சமூக அபிவிருத்தி பணிப்பாளர் அலுவலகம் ஏற்பாடு செய்த வடக்கின் வசந்தம் மற்றும் ரஜரட்ட உதயம் விசேட நாடகம் மற்றும் கலாசார நிகழ்ச்சியை இது. கண்காட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான மேடையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்காக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாண பாடசாலைகளைச் சேர்ந்த திறமை மிகு நடன அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன. இனங்களுக்கிடையே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இதேவேளை தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி ஏற்பாட்டு குழுவின் தலைவர் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய கண்காட்சியை இன்று பார்வையிட்டார். இனங்களுக்கு இடையிலான பல்வேறு திறமைகளை வெளிக்கொணரவும் தற்போது நிலவும் வாய்ப்புகள் தொடர்பிலும் ஆச்சரியமிக்க எமது எதிர்கால பயணம் தொடர்பிலும் தெளிவுபடுத்துவதே இந்த தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியின் நோக்கமாகும். அதிகளவிலானோர் அனுராதபுரம் ஒயாமடு பிரதேசத்திற்கு வருகின்றமையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுவே எமது வெற்றி என கருதுகின்றோம். நேற்று நள்ளிரவு வரையில் 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் இங்கு வருகை தந்திருந்தனர். இலத்திரனியல் ஊடகத்துறையில் புதிய அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அமைத்துள்ள விசேட கலையகத்தில் தினந்தோறும் திரைப்பரட்சிகள் இடம்பெற்று வருகின்றன.
மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டத்தின் டயகம மேற்கு பகுதியில் காணப்படும் மெராயா நீர்த்தக்கமானது பிரதேசத்தின் அழகையும் இயற்கை எழிலையும் மேலும் மெருகூட்டுகின்றது. ஆங்கிலேயரின் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த நீர்த்தக்கம் பிரதான வரலாற்றின் அடையாள சின்னமாகவும் விளங்குகின்றது. கடல் மட்டத்திலிருந்து உயர்வாக காணப்படும் இந்த நீர்த்தக்கத்திலிருந்து இயற்கையின் ரம்யமான அம்சங்களை கண்டுகளிக்க முடிகின்றது. இந்த நீர்த்தக்கத்தையும் அதனை அண்டிய சூழலில் உள்ள இயற்கை அழகினையும் ரசிக்கும் பொருட்டு பெருந்திரளான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து வருவது சக்தியின் தேடல் தொகுப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களோடு தொடர்பட்ட மாவட்ட நிரல்படுத்தலின் குளறுபடிகள் தொடர்பில் மாத்திரம் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு பரீட்சைகள் திணைக்களத்துக்குள் ஏற்பட வேண்டிய சில முக்கிய மாற்றங்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் சிபாரிசுகளை முன்வைத்த அதேவேளை உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியது. எனினும் கல்வி அமைச்சு அல்லது பரீட்சைகள் திணைக்களம் அந்த பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்துவதை காண முடியவில்லை. நிபுணர் குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டதை அடுத்து உயர்தர பரீட்சை பெறுபேறு குளறுபடிகள் தொடர்பான கருத்து மோதல்கள் ஓரளவு முடிவுக்கு வந்த போதிலும் இந்த பிரச்சினை தொடர்பில் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் ஆராயப்படவுள்ளது. குறித்த பரீட்சை பெறுபேறுகளை மீளாய்வு செய்யுமாறு கோரி பரீட்சையில் தோற்றிய 16 பரீட்சார்த்திகளும் ஆசிரியர் சங்கம் ஒன்றும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி அமைச்சர் உள்ளிட்ட ஐவரும் எதிர்வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியுள்ளது. இந்த நிலையில் குறித்த நீதிமன்ற நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு கல்வி அமைச்சு சூழ்ச்சிமிகு செயற்பாடொன்றை ஆரம்பித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள பெறுபேறுகளுக்கு அமைய பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியுள்ள பரீட்சார்த்திகள் சிலரையும் குறித்த அடிப்படை உரிமை மனுவோடு தொடர்புபடுத்துவதே அந்த நடவடிக்கையாகும். இந்த நடவடிக்கைக்காக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள 5 பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் நேற்று கல்வி அமைச்சுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஒரு தரப்பினராக குறித்த மாணவர்களும் ஆஜராக வேண்டும் எனவும் அதற்கு கல்வி அமைச்சு அனுசரணை வழங்கும் எனவும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமும் மற்றும் ஒரு பிரதிவாதியும் குறிப்பிட்டுள்ளனர். மாணவர்களோடு இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஆசிரியர்களும் பெற்றோர்கள் சிலரும் கல்வி அமைச்சின் இந்த தூண்டுதலை சக்தியின் தேடலுக்கு உறுதிப்படுத்தினர். இது தொடர்பில் வினவுவதற்காக நேற்றும் இன்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தோடு தொடர்பினை ஏற்படுத்த தேடல் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் கைகூடவில்லை. சுமார் 3 லட்சம் பேரின் நலனை கருத்திற்கொண்டு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு சார்பாக ஆஜராக வேண்டியது நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளதும் உரிமையாகும். இந்த நிலையில் அவ்வாறு ஆஜராகுவர்களில் மனுவுடன் தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டிய தரப்பை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பாகும். அடிப்படை உரிமை மனுவொன்றில் பிரதிவாதிகளுக்கு தமது எதிர்ப்புகளை வெளியிட முடியும். எனினும் பிரதிவாதிகள் மாணவர்களை அச்சுறுத்துவது தவறான விடயமாகும். தமது தேவைக்கு ஏற்ப மாணவர்களை பயன்படுத்த முடியாது. தமக்கு அநீதி இழைக்கப்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக மாணவர்களால் எழுந்து நிற்க முடியும். எனினும் தமது தவறுகளை மூடிமறைக்க மாணவர்களை பயன்படுத்துவது தவறான விடயமாகும். තමන්ගේ අඩුපාඩු දුර්වලකම් වහගැනීම සඳහා පාවිච්චි කරනවා නම් ඒක සුදුසු කටයුත්තක් නෙවෙයි. பார்லிமென்ற ஆலோசனை குழு உரிய முறையில் செயற்படாமையினால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சாஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நிலையியல் கட்டளையின் கீழ் கேள்வி எழுப்பும் போதே அவர் இது குறித்து வினவினார். විශේෂයෙන්ම අමාත්‍යංශ 54ක් යටතේ පවත්වන උපදේශක කාරක සභා குறிப்பாக 54 அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தும் ஆலோசனை குழு தற்போது செயற்படுவதில்லை. இன்று 43 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்படவில்லை. 16 லட்சம் சமுர்த்தி பயனாளிகளுக்கு 3 மாத காலமாக சமுர்த்தி முத்திரைகள் வழங்கப்படவில்லை. 80,000 பட்டதாரிகளுக்கு இதுவரை நியமனம் வழங்கப்படவில்லை. இவற்றை கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள். நிலையியல் கட்டளை 111 கீழ் நான் கருத்து தெரிவிக்கின்றேன். விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை இல்லாமல் செய்துள்ளனர். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நிலையியல் கட்டளையின் கீழ் உங்களுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் இல்லை.
මගේ කරුණ ඉදිරිපත් කරන්න මට අවස්ථාව දෙන්න. නෑ නෑ දැන් ඔබතුමන් நீங்கள் தலைமை ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பிரச்சனை ஆலோசனை குழுவிடம் வினவுமாறு கூறுகின்றீர்கள். ஆலோசனை குழு மாதாந்தம் கூடாத பட்சத்தில் எவ்வாறு கேள்வி எழுப்புவது? උපදේශක කාරක සභා රැස්වීම මාසික පවත්වන්නේ නැත්නම් දැන් බලන්න கௌரவ சபாநாயகரோடு கலந்துரையாடி மாதாந்தம் ஆலோசனை குழு கூட வேண்டும் என அக்குழுவின் தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். $43 லட்சம் மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்படுவதில்லை என்றால் 80,000 பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை என்றால் 16,000 குடும்பங்களுக்கு 3 மாதங்களாக சமுர்தி வழங்கப்படவில்லை என்றால் நாம் இவற்றை எங்கு பேசுவது? அது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாகும். 2011ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது கட்சி தலைவர்களோடு இது குறித்து கலந்துரையாடினோம். மாதாந்தம் குழு கூட்டம் நடைபெற வேண்டும் என அனைத்து அமைச்சுக்களுக்கும் அறிவிப்பதாக சபை முதல்வர் பிரதமர் கொரடா ஆகியோர் கூறினர். அதன் பின்னர் அது நடைபெற்றது. எனினும் அண்மை காலமாக அதனை காணவில்லை. அதன் காரணமாகவே இன்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. பிபிஎல் எனப்படும் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிகளின் அங்குரார்ப்பண விழா மிர்பூர் ஷெஹார் பங்களா மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பிபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டிகளின் அங்குரார்ப்பண விழா பங்களாதேஷ் ஜனாதிபதி சிலுர் ரஹ்மான் தலைமையில் இன்று மாலை வெகு சிறப்பாக ஆரம்பமானது. அங்குரார்ப்பண விழாவை வர்ணமயப்படுத்த பாலிவுட் நட்சத்திரங்களும் பாடகர்களும் இணைந்து கொண்டனர். முதற் தடவையாக நடத்தப்படும் பிபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் 6 அணிகள் பங்கேற்பதோடு 33 போட்டிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன் இறுதிப் போட்டி எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வெளிநாட்டு வீரர்கள் பலர் விளையாடும் இந்த போட்டிகளில் இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்களான முத்தையா முரளிதரன் மற்றும் சனத் ஜெயசூர்யா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிகளை எமது புதிய தொலைக்காட்சி அலைவரிசையான MTV ஸ்போர்ட்ஸ் ஊடாக நீங்கள் நேரடியாக கண்டுகளிக்கலாம். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.